கரெக்டு தான் தட்டுறா கை வலிக்கல சரி விடுங்க போ போ நீங்கள் தட்டுங்க கை வலிக்கு உங்கள் ஃபோர்ஸை காட்டுங்கல்ல இந்த பேக் தான் தூக்கி முன்னாடி வைங்க. நாங்கள் சால்வாக பேசி கிளம்பிட்டோம். அவன் காசு தர மாட்டேன், நைட் ரூம் மட்டும் கொடுத்தான். காசெல்லாம் கேட்குறது வேஸ்ட்னு சொல்லி கிளம்பிட்டோம். வந்துட்டான் போலீஸு. ஓ காடி காடி இப்போ இருக்க கிளாஸ் டேமேஜா? அவர் சும்மா கண்டென்ட்டுக்காண்டி பேசுறாரு மக்களே. டேய் இல்லைடா அவர் என்ன செய்யறாரு தெரியல, அவர் போய் சொல்றாரு. இது விடுனா சீரியஸாக இருக்கிற நீ ஹிந்தி இதெல்லாம் வராது, இதெல்லாம் வராது, ஹிந்தி தான் வரும். நீ எதுக்கு கதைட்டு இருக்க? வராது பேசுகிறா. பையா பான் பராக போடுவார் போல குபின்னு நினைக்குது எனக்கு மயக்கம் வருது. பையா பான் பராக்கா யூ பான் பராக் நை நை பீடி பீடியா? அதான் பீடின்னு நினைக்கிறேன். 3 ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து கார் டேமேஜ் ஆச்சு. காலையில் எடுத்துன்னு கிளம்புறோம் காரை. பசங்க தட்டிகிட்டு இருக்காங்க. 10 பைசா தேரில் மூவ் பண்ணுறோம். கரெக்டு தான் தட்டுறான். மிடில் போடு, உனக்கு ஏற்றி போடுங்க. ரைட்டில் வாங்க தலை, ரைட்டில் வாங்க தலை. இங்கே பாருங்க, இந்த இடத்துல போடுங்க, இந்த இடத்துல போடுங்க, இந்த இடத்துல போடுங்க. நடுவில் ஒரு அடி டங்குன்னு போடுங்களேன். தள்ளு போடு, அங்கே போடு. 1 2 போடு. வந்துச்சு, போடு போடு, டைட்டாக போடு. ஐயோ வலிக்கல சரி விடுங்க போ போ எல்லாம் இந்த ஒரு இடத்துல தள்ளிக்க. ஆமாம் தள்ளா சென்டர் ஒரு இடத்துலனா ஃபுல்லாகவே போயிருண்டா, மேலே வந்துருண்டா. அந்த ஒரு சென்டர் தான். ரெடியா? போடு போடு போடு. நீங்கள் வந்து தட்டுங்க கை வலிக்கு உங்கள் ஃபோர்ஸை காட்டுங்கல்ல. இந்த பேக் தான் தூக்கி முன்னாடி வைங்க. ஓகேவா? இங்கே தட்டினா கை வலிக்குண்டா. தட்டக்கூடாது, தள்ளுங்க. சரி கட்டை கிட்டே தான் இருக்கா? தலை கட்டையாக டேமேஜ் ஆகுதுல்ல, பப்பல் சைடு டேமேஜ் ஆகும். ஒரு இடம் மட்டும் தண்ணியா போ. சென்டர் உட்டன் கட்டையில உள்ள குத்துனா ஏறிடும் தலை. உள்ள தானே டேமேஜ் ஆக போகுது, இல்லை இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். வண்டியை தட்டி தட்டி எடுத்தால் ஒன்றும் முடியல. போலீஸுக்கே ஃபோன் பண்ணுறேன். நாங்கள் 1 hour அது மணாலி ரூட்டில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம். 11 மணிக்கு போனோம், 12:30 மணிக்கு வரோம். ஏன்னா இங்கே ஏதாவது ஆனால் கூட வந்து தூக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் போல். நாங்கள் சால்வாக பேசி கிளம்பிட்டோம். அவன் காசு தர மாட்டேன், நைட் ரூம் மட்டும் கொடுத்தான். காசெல்லாம் கேட்குறது வேஸ்ட்னு சொல்லி கிளம்பிட்டோம். வந்துட்டான் போலீஸு. ஓ காடி காடி. Yeah, this is the natural way. Yes sir. Snow down. Okay. We gave 10,000 to that this thing sir. Oh, that's a natural process. Okay. Foul play of any person. Okay. No sir, actually what is the thing? We don't know that it's a natural thing because there is no CCTV there. That's why we called it. This is on you want to insurance claim. Sir, yeah. Which person? Who is the owner of this vehicle? One of my friend. My friend sir. What's name? Akal. Akal. Yala bag on the. In these days, much more incident like this. What is this? Camera. கண்ணாடி உடைந்துவிடும் என்றால் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டாம். यदि शीशा टूट जाए तो उसे ठीक न कराएं. ठीक है. கண்ணாடி உடையாமல் சரி செய்து தருவீர்களா? கண்ணாடி உடஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் தலை. அதான் அவன் மீன் பண்ணுறான். இல்லை தட்டினா அதில் கை வைக்க வேணாம் தலை. நம்ம கண்ணாடி உடஞ்சா சோழி முடிஞ்சிடும். சரிங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பையா இப்போ இருக்க கிளாஸ் டேமேஜா? அவர் சும்மா கண்டென்ட்டுக்காண்டி பேசுறாரு மக்களே. டேய் இல்லைடா அவர் என்ன செய்யறாரு தெரியல, அவர் போய் சொல்றாரு. இது விடுனா சீரியஸாக இருக்கிற நீ ஹிந்தி இதெல்லாம் வராது, இதெல்லாம் வராது, ஹிந்தி தான் வரும். நீ எதுக்கு கதைட்டு இருக்க? வராது பேசுகிறா. शीशा टूटा हुआ पहले इसका.
கண்ணாடி தான் உடையுமா முத. கண்ணாடி தான் உடையுமா முத. கண்டென்ட் இல்லைடா, அதுதான்டா அவர் சொல்கிறாரு. சரி, கண்ணாடி உடைந்தால் எவ்வளோ ஆகும்? ஒரு டூப்ளிகேட் கண்ணாடி போட்டு விட்டுமா? டூப்ளிகேட் செய்கிறாங்க கண்ணாடி ஒன்று. என்ன ஏற்கனவே போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஷிஃப்ட்டு தான் இருக்கும், கம்பெனி கண்ணாடி தான் இருக்கும். அதே மாதிரி கம்பெனி இல்லை, இது புது வண்டி தலை. 18 மேலே தான் இருக்கும். புது வண்டி பாவங்க, அவனே மன உளைச்சல் இருப்பேன். மாறி இயர் இருக்காது. சிசினா 18க்கு அப்புறம் வண்டி, 19க்கு மேலே புது வண்டி. லைட்டர் ரப்பிங் வாங்கி தெரிஞ்சுப்பா. போட்டுடலாம்டா. ஆமாண்டா, அதில் டென்ட் இல்லைடா, ரப்பிங் போடுறோம். இந்த ஒர்க்கு போடுற ரப்பிங்கு பையா. ரப்பிங் பாலிஷ். சீனா கூட நான் ஓட்டரை பூராத்தி எடுக்கிறேன். வண்டி இருக்கக்கூடாது இருந்தால் போதும், நான் பூரா கரைச்சி நானே எடுத்துக்கிறேன். அது நம்ம வண்டியில் பண்ணி வந்தல. இது வந்து எவனோ வாண்டடாக போட்டிருக்கான். இதை நம்ம வண்டி எடுக்கும்போது கிடையாது. அது பெரிய கோடு போட்டிருக்கான், தெரியுதா? ஒரே லைனு. சரி சரி, அந்த பேச்சு பேசுனதுக்கு இது கூட போடலன்னு என்ன மரியாதை? அவன் போட்டானா கார்காரன் போட்டானு தெரியல, வேற எவனா அது? வேற எதுல வேணா போகிறேன். வேறவே போடல. அவன் போட்டுனா அதில் அது ஆல்ரெடி நொறுங்கிட்டே கிடக்குது. வேற வேணா வேற அந்த வாட்ச்மேனு அந்த ஒரு நேற்று ஒருத்தன், அந்த வாட்ச்மேன் ஒருத்தன் கரெக்டு கூதினமே அவனா இருக்கலாம். பின்ன கிராச் போடுற மாதிரி நம்ம பேசாமல் இருக்க முடியும் அவன்கிட்ட. எடுத்து வந்து விட்டார் அவர். அது என்ன தெரியல, இது சுற்றி வந்துக்கிறாரு. ஒட்டைய போது கண்ணாடின்னு நினைக்கிறேன். கட்டையை வச்சு அடிச்சாலே போதும். கட்டிட்டு அடிக்கணும் கரெக்டாக. பண்ணாம பாரு, வேலைக்காரன்டா. ஆனால் ஹிந்தி தான் தெரியல அவனுக்கு. இதோ இங்கே இருக்குமே தலை மாடலு. வாசு ஓகேவா? வாசு அவர்கள் கழட்டி கொண்டிருக்கிறார். அது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பேடை கட்டுறோம். भैया पान पराग पूरा और बोला गुबी नடிக்குது எனக்கு மயக்கம் வருது भैया पान पराग यू पान पराग नहीं नहीं बीड़ी 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 அதான் बीड़ी நினைக்கிறேன் you are a bad daddy निकाल दो पूरा निकाल दो रहो हां पूरा निकाल दो ये भी निकलेगा इसका स्क्रू नहीं வெயில் வேற அடிக்குது लॉक है இந்த பக்கம் போயிடுறேன் காலில் வேறு அழுக்கா இந்த பேண்ட்டு கதறு இந்த மண்ணெல்லாம் ஹீனோ he work आपका कार वाश डिटेलिंग वर्क रबिंग पॉलिश दुकान है जी मेरा सिटी में உங்க மண்டெல்லாம் எங்க மண்டெல்லாம் ஓடுதே நாங்கெல்லாம் ஸ்டேடி பாங் கலட்டி விட்டார் வாசு என்ன பண்ணாத இவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க சளியா நொடிக்கிட்டீங்களா அந்த மாதிரி இருக்குடா உள்ள சரி ஒரு நிமிஷம் அமைங்க अंकल जी தலை இது எவ்வளோ ஆகும்னு கேட்டிங்களா நீங்கள் பாட்டு பிரிக்க வச்சிங்க ஆனால் இங்கே அவ்வளோ ஆகாது 5 ரூபான்னு சொல்லாதீங்க இங்கெல்லாம் டெல்லியிலலாம் 100 ரூபாய்க்குலாம் பட்டிங்க இங்கே பார்ப்பானுங்க சரிங்களா நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க இவனுங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக பார்க்குறானுங்க தான் பெயிண்ட் பெயிண்ட் அடிக்க தேவையில்ல பெயிண்ட் அடிக்கணுமா தட்டுறப்ப பெயிண்ட் வெளியே வரும் மாதிரி இல்லை தட்டுறவன் நேக்கா டிங்கரிங் ஒர்க் பண்ணால் வராது தலை டிங்கரிங் கையில் தான் இருக்கே அது ஆசை எல்லா வேலையும் கற்று வச்சுக்கிறான் அதில் ஒரு ஒரு மெட்டீரியல் விழுந்து தான் அடிபட்டிருக்கும் தலை அது வந்து விழுந்து வடையிற பொருள் தான் அதெல்லாம் ஸ்க்ராட்சில் தெரியுதுங்களா ஒரு வண்டி கிண்டி உள்ளே விழுந்துருந்தா இங்கே இதுவாக இருக்கும் அது ஐஸ்னால அது மேலே ஒன்றுமே இல்லை தலைங்க நீங்கள் சாரிம்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேலைன்னு வந்துட்டு வேலைக்காரனா நல்லா அதெல்லாம் கட்ட பார்ப்பேன் பார்க்குறானே தான் அவுத்துட்டு வந்தல போட்டு அதை மொத்தத்தையும் அப்படியே போகுது இப்படியே உள்ள கட்டி மட்டும் ஃபோன் எடுத்து கொஞ்சம் சொல்கிறா வச்சு கரெக்டாக கரெக்டு தான் தட்டு தான் அடிக்கலாம் பொருள் இருக்கான் நீ வரதுக்கே வந்துருது கட்டை வச்சா கரெக்டாக லைட்டாக எனக்கு தெரிஞ்சு பக்காவாக உட்காந்துருன்னு நினைக்கிறேன்
என்ன தகரமாக இருக்குது தலை உள்ள தலை வெறும் நகரந்தல பிரிச்சாதான் தெரியுது மெட்டலா ஓட்டிருப்பியா போட்டுட்டான் கட்டையே என்ன தெரியுது பீஃப் நல்லி மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ரெடி போடு 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 அச்சா அச்சா வருது 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 அச்சா அச்சா பாய் மேலே நிற்கணும்னு நினைக்கிறேன் மேலே நினைக்கிறேன் அங்கிட்டு வரப்போ கட்டாய் அங்கே தான் போடு வந்துச்சு உங்களுக்கு ரைட்டு தள்ளி போடு போடு வந்துச்சுடா போகிறோம் வந்துச்சுடா கார்னர் மட்டும் போட்டால் போதும் நெருங்கிடுச்சு தலை நடவா தள்ளிக்கு பூரா கழிட்டு இங்கே தான் பார்த்தேன் அஞ்சேப்பா இருக்கு जी जी स्टॉप கிளாஸ் பிரேக் इधर जी जी बस பையா வெயிட் பையா வெயிட் பையா கிளாஸ் பிரேக் கிளாஸ் வருது வெயிட் இதர் இதர் இங்கே போடு சரி பையா அங்கிட்டு போட வேண்டாம் சென்டர் போட வேண்டாம் கிளாஸ் வந்துட போதும் ஸோ போதும் வெறும் கட்டில் தட்டான் जी इधर அவனுக்கு ஒன்று வச்சிருப்பாங்களே தெரியல அந்த டிங்கரிங்னு ஒன்று அதெல்லாம் இல்லையா அவன்கிட்ட நைலான் ஸ்டீல் இருக்கும் அதெல்லாம் எங்கே அதெல்லாம் அங்கே எங்கிட்டலாம் இருக்கு இல்லை ஒன்று வச்சிருப்பானுங்க அந்த பட்டை மாதிரி அதில் அளவு பார்த்து தட்டுவானுங்களே வந்துச்சா बस जी बस பஸ்ரா जी इधर இங்கே போட்டு சொல்கிறான் வாசு இங்கே போட்டு சொல்கிறான் போதும்டா கையில் வாங்கிறாரு போதும்டா இங்கே ஒன்று போட சொல்லுங்க இதில் மசக்களி மடக்களி ஓ बस जी கண்ணாடி வருது போரும் கண்ணாடி வெளியே வந்து விட்டது கண்ணாடி பெரிய கிராக் வந்துச்சு போதும்டா அங்கிள் ஜி பஸ் அவ்வளோதான் கைஸ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாட்டி விட்டுருமா அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நம்மளே காசு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு நம்மளோட நம்ம மிஸ்டேக் இது அதனால் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறது தான் நல்லது இப்போ அவனை வீடியோ அனுப்பி வச்சுக்கோங்களேன் அவனுக்கே மனசு திருப்தியாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க கண்ணாடி மட்டும் மாற்றிக்கிட்டு இதை ஓட்டுவானுங்க கூட கொஞ்ச நாள் அப்புறம் கூட பார்த்துப்பானுங்க இல்லை இதெல்லாம் வந்து ஸ்னோவில் விழுந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தலை இதெல்லாம் பண்ணுறதே பெருசு இல்லை அதுவும் வாங்கி தரோம்ல எது சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் ஆமாம் இது வச்சு அவன் ஈஸியாக இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும் நேற்று கைஸ் எவனோ வெளியில் கோடு போட்டுக்கணும் அந்த பார்க்கிங் காரன் தான் நினைக்கிறேன் ஹிந்திக்காரனை ஒருத்தனை திடீர்னு நான் போட்டு காலைல சொல்ல வேண்டியதானன்ட்டு ஃபுல் கோடு இதெல்லாம் வண்டியில் இல்லை எழுதலாம் போட்டு இழுத்துட்டுக்கிறானுங்க ஃபுல்லாக பின்னாடி இருக்கும் ஏன்னா இது கார் போட்டு தான் கோடா கரெக்டாக பாருங்கள் இங்கேருந்து வந்திருக்கு இங்கே இருந்தால் கோடு விழும் கோடுனா இங்கே போடுவான் ஓகே நான் இங்கேருந்தே போவோம் பாருங்களேன் சொல்ல முடியாது ஏதாவது செடி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா ஐஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஐஸ் கூட ஏதாவது போட்டுருக்கலாம் இதெல்லாம் இது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதே ரப்பிங் போட்டால் போயிடும் அதே ரொம்ப சிம்பிள் அதான் பாடியில் இருந்தால் தான் ரப்பிங் போகும் வாசு டென்ஷன் ஆகி விட்டார் இதுதான் மணாலி போலீஸ் ஸ்டேஷன் போல் போலீஸ் ஸ்டேஷனே ஃப்ளாட்டு மாதிரி இருக்குது நம்ம ஊர்லலாம் வண்டி நிற்கும் தெரியுமா நம்ம ஃப்ளாட்டு தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் வண்டி நிற்கும் பார்த்தீங்களா சென்னையிலலாம் அதே மாதிரி இங்கே ஒரு செட்டிங் இருக்குது பார்ப்போம் அது அதே செட்டிங் தான் ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்னோவில் மூழ்கிருச்சு கொஞ்சம் வண்டிங்கெல்லாம் நம்ம ஊரில் அப்படியே இருக்கும் நம்ம அழகாக பார்ட்ஸ் திருடுவாங்க அதான் சரக்கு ஸ்பாட்டு போட தெரியல அங்கே பாருங்களேன் உள்ள சரக்கு வச்சு போட்டுருவாங்க ஜிப்சி தானே இது டாப்பே இல்லையா அதில் போலீஸ் ஸ்டேஷன் அவுட்டர் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் வாங்க நேற்று நாங்கள் குழுவில் இருந்துருக்கணும் தாண்டி போயிட்டுருக்கணும் இப்போ மணிக்கரன் நாளைக்கு போனால் நாளைக்கு ஈவினிங்லாம் வண்டி கொடுக்கணும் நாளைக்கு ஈவினிங்லாம் வண்டி கொடுக்கணும் எங்கத்தா இங்கேயே முடிஞ்சு போச்சு ட்ரிப்பு ஒரு 2 நாள் லாஸ்ட் தான் டிசாஸ்டர் ஆனாலும் லாஸ்ட் தானே பார்ப்போம் ஷிட் ஹேப்பன்ஸ்